8 மணி நேர பணிநேரத்தை 6 மணி நேரமாக மாற்றுவேன். லோடி புரியாத ஒரு டன்னுக்கு மேல 1000 மீட்டர் போராடுவேன். எல்லாரும் ஓவரா பேசுவாங்க. ஆனா இவனுமே செய்ய மாட்டான். நம்ம தலைவர் அப்படி இல்ல, சொல்றதா செய்வாரு. அதனால தான் சொல்றேன் நம்ம சிங்கிள் கோட். டேய் சாமு, இங்க வா. நானும் பாரதியும் அர்ஜென்ட் ஹைதராபாத் போறோம். அப்ப நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆக போறீங்களா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நான் சொல்றது கேளு. நீ நேரா பாரதி வீட்டுக்கு போ. அங்க அவ ரெடியா இருப்பா. அவளை கூட்டிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போ. 6:30 மணிக்கு ஹைதராபாத்துக்கு ட்ரெயின். இல்ல செல்வம், எலெக்ஷன் வேலைலாம் இருக்கு. அதான் இத்தனை பேர் இருக்காங்க, அவங்க பாத்துக்கோங்க. போ போ. ஏய் செல்வம், நீங்க என்ன எதிர்பார்க்கல? ஆர்பர்ல ஒரு மேட்ரு முடியலான்னு வந்தேன். நீங்க வேலை செய்யறேன்னு சொன்னாங்க. அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போல வந்தேன்பா. தெரிஞ்சா யாருன்னு இவங்களா? எப்படி தெரியும்? பார்த்தா 5-6 வருஷம் ஆயிடுச்சுல. செல்வம் பாயசெல்லாம் மறந்துட்டு பாப்பல. காதர் பாய் சாகல மைதீன் தானே? பரவாயில்ல, இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. இவ்வளவு சீக்கிரத்துல என்ன கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நித்தி தான் காட்டி கொடுத்துருக்கணும். இந்த சிரிப்பு பேச்சு எல்லாம் போய் எல்லார் கண்ணி இருக்கிற கொலவெறி எனக்கு தெரியுது. அசந்தா போட்டுதல்ல காத்துட்டு இருக்காங்க. எந்த தப்பும் பண்ண மாட்டேன், கண்டிப்பா வந்துருவேன்னு பாரதிட்ட நான் பண்ண சத்தியத்தை காப்பாற்றணும். சேர்த்து வச்ச பணத்தோட இவங்கள்ட்டையும் தப்பிக்கணும். நானும் செல்வமும் சேர்ந்து எத்தனை மேட்ரு முடிச்சுக்கிறேன் தெரியுமா? பைக்கு வா செல்வம், அப்படியே வெளியே ரவுண்ட் போயிட்டு வரலாம். இல்ல, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ஏன்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறேன், வாயா. அட வா செல்வம். அப்போ நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி சார், சரி சார். எங்க அவன் வந்துட்டானா? ஆபீஸ்க்குள்ளதான் இருக்கான். அப்போ வா, உடனே போட்டு நம்ம பார்வையில தான் இருக்கிறான். எங்க போயிட போறான்? ஆமா சார். ஆமா சார். செல்வம், நீங்க சொல்ற மாதிரி அன்வர் வந்துக்கிறாப்பல. அன்வர் யாருன்னு தெரியல, நம்ம காதர் பாய் பையன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அப்போ ஒல்லியா இருந்தா இப்ப வெயிட் போட்ட. பாய் தவிர்த்து தான் கேள்விப்பட்டேன். ரொம்ப நல்ல மனுஷன். செல்வம், கிட்ட கொஞ்சம் தனியா பேசுற வரியா? வேலையை முடிச்சு கொடுத்துறேன், நீ கவலைப்படாத. வா, உள்ளார போய் பேசலாம். வாயா, டீ சாப்பிட்டே பேசலாம். அதெல்லாம் வேணாம்பா. அட, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இடத்துக்கு வந்திருக்கேன். வா, சாப்பிட்டே பேசலாம். ஹாஸ்பிட்டல்ல அந்த இன்ஸ்பெக்டர் கூட இன்னைக்கு கூட இவனை பார்த்தேன். இவனை இங்கே போட்டுடலாம். அன்வர், அவசரப்படாம இரு. கூட்டமா இருக்கிறாங்க, பொறுமையா பாத்துக்கலாம். நீ சாப்பிடலையா? எனக்கு வேணா, நீ சாப்பிடு. உஷாரா இருக்கிய. நாயுடு, இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போனா விளையாடாத. பணம் இங்க. அன்வர், ஒரு என்ன செல்வம், நான் தான் எடுக்கலன்னு சொல்றேன்ல. ஆளை போடுறது எனக்கு ஒரு புதுசு இல்லை. சொல்லு, பணம் இங்க. சொல்றேன். பின்னாடி அந்த டிராயர்ல வச்சிருக்கேன். பத்திரமா இருக்கட்டும்னு எடுத்து வச்சேன். வேலை எத்தனை பேர்ப்பா? காசு கொடுத்து ஓட்டு வாங்குறியே, என்னால முடிஞ்சா கூட வக்கத்தை பையா அடிச்சு கொள்ளுங்க அவனை. நம்ம தலைவர் அடிச்சு அடிச்சு என்னடா பண்ணுவேன்? என் தலைவர் அடிச்சு
கேளுமா, நல்ல பாப்பா இல்ல, ஒழிச்சிட்டு இருக்கேன். ஹைதராபாத் ட்ரெயின் 6வது பிளாட்ஃபார்ம் பாப்பலாம். அறிவில்ல எப்படி பாருங்க. அப்புறம் நம்ம ட்ரெயின் பிடிச்சல நம்ம கரெக்டா கிளம்பும்போது ஃபோன் பண்ணா சென்னையிலிருந்து ஹைதராபாத் வரை செல்லும் சார்மினார் எக்ஸ்பிரஸ் இன்னும் சற்று நேரம் கவலைப்படாத, ஆறாவது நடைமேடையிலிருந்து பார்க் ஸ்டேஷன். அப்படியே இங்க இருக்கிற கிளைமேட்டுக்கு அங்க போனா வச்சுக்க உல்டாவா மாறிடும். பெரிய ஸ்திரி எப்படி போடும் தம்பி? அப்படியே இந்த வழியா கீழே இருக்கு, ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கமா போய் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு. எங்கடா அவன்? தெரியல. எங்க அவன்? அந்த பக்கம் வழி இல்ல, வா இப்படி போலாம். இங்க போனா தெரியாச்சு, எங்க வேணா வா கீழே போய் வரலாம். கையில இருந்து பயணிகளின் பணிவான கவனத்திற்கு சென்னையிலிருந்து ஹைதராபாத் வரை செல்லும் சார்மினார் எக்ஸ்பிரஸ் இன்னும் சற்று நேரத்தில் ஆறாவது நடைமேடையிலிருந்து புறப்படும். Your kind attention please. Train number 25 Chennai to Hyderabad Charminar Express will shortly leave from platform number 6. அன்பர், எல்லா பக்கம் பார்த்தாச்சு. நம்ம கிட்டே விளையாடுறானா? அவன் கீழே வர வாய்ப்பே இல்ல, மேலதான் இருக்கணும். வா போலாம். இன்னைக்கு அவனை போடா விடக்கூடாது. தயவு செஞ்சு என்ன நம்ப பாருங்க, உண்மையில சத்தியமா சொல்றேன், இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேன். கண்டிப்பா வருவேன். கண்டிப்பா வருவேன்.
வந்துட்டாடா. எப்போ வந்துட்டா? பாரதி நான் வந்துட்டேன். அது ஏதோ தகராறு, நாம போலாம். செல்வம், என்ன ஞாபகம் செல்வம்? நீ வச்ச கைய டாக்டர் ஒட்ட வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். தப்பா நினைச்சு செல்வம், உன்னை நம்பி ஆட்டோ தொழிலும் விட்டேன். இப்ப நீ பொண்ணோட போய் செட்டில் ஆயிட்டீனா எனக்கு யார் கஞ்சி ஊத்துக்கு? அதான் மன்னிச்சுக்கப்பா. ஏய் வாடா. நம்ம மன்னிச்சுக்க பாரதி. என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லவன வாழ முயற்சி பண்ண முடியல. இந்த பணத்தை வச்சு நம்ம குழந்தைய பார்த்துக்கோ. உனக்கு ஒண்ணும் ஆகாது. கடவுளே! ஒரு சராசரி மனுஷனுக்கு சாதாரணமா கிடைக்கிற குடும்பம், குழந்தைங்கிற சந்தோஷம் கூட என்ன மாதிரி ஆளுக்கு எட்டாத கனவுன்னு தெரிஞ்சும் அந்த வாழ்க்கைக்கு நான் போராடினேன். நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழாமலேயே இப்ப சாக போறேன். பாரதி, நான் செத்தாலும் என் ஆசையும் கனவும் உன்னையும் நம்ம குழந்தையும் சுத்தியே வரும். நான் எப்பவும் உங்க கூடவே இருப்பேன்.